கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்கள் பானுள்ளே இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய புதிதான ஆவி, தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வாசம் செய்ய வேண்டும், நம்மை நடத்த வேண்டும். அதற்கு நாமும் கூட அவரோடு கூட ஆவியானவரோடு கூட நாம் ஒத்துழைக்க வேண்டும். கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து அவருடைய வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்று. சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 8லிருந்து 10 வரை பார்க்கும்போது கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் ஆனவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாக இருக்கிறார், பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். கர்த்தர் நல்லவர். எந்த பாவியானாலும் நான் தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நமக்கு வழியை போதிக்கிறார். அப்போ நாம் தான் என்ன செய்யணும்? தேவன் நமக்கு தந்திருக்கிற வேத புஸ்தகத்தை தினந்தோறும் எடுத்து அதை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாம் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். பிதாவோடு நாம் இணைந்தவர்களாக ஒன்றாயிருக்கவும் அவர் சொல்லுகிறாரு, பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல எல்லா ஜனங்களும் அவரோடு சேர்ந்திணைந்து அவருடைய நல்ல ஆவியை நாம் பெற்று அவருக்குள்ளே நாம் ஜீவிக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அன்பான அவரோடு அப்போ அந்த தூய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்யும்போது அசுத்த ஆவிகளுக்கு இடமே இருக்காது. நாம் அவரை சார்ந்து கொள்ளும்போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பாதைகளை அவர் நமக்கு செவ்வை பண்ணி தருகிறார், நமக்கு போதித்து நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகையினால அவர் நமக்கு பாதையை வெளிப்படுத்தி காட்டுகிற தேவன். அவரை சார்ந்து ஜீவித்தால் போதும், அவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் செய்தால் போதும். அன்பானவர்களே, இன்றைக்கு அது இல்லாமல் ஜனங்கள் தன்மனம் போல வாழுகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதத்திலே பார்க்கிறோம், சங்கீதம் 95:7-8 அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போது சோதனை நாளிலும் நடந்தது போல
உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டுடைய வசனம் புடமிடப்பட்டது. அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையுள்ளதே இருக்கிறது. ஆனால் வேத வசனத்தை கேட்டுட்டு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடாது. நாம் அவருடைய ஜனம், அவருடைய மேய்ச்சலின் ஜனம், அவர் கைக்குள்ளான ஆடுகள். அப்போ அவரே நம்மை போஷித்து நம்மை நடத்துவார். தாவீது ராஜா சொல்வார்ல, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறபடினாலே நான் ஒன்றிலும் குறைவுள்ளவனாய் போவதில்லை. ஆனால் பாருங்கள், இன்றைக்கு ஜனங்கள் வேத வசனத்தை கேட்குறாங்க, அப்புறம் அந்த இருதய கடினம், கசப்பு, வைராக்கியம் மாறவே இல்லை. ஆண்டோடைய வசனத்தை கேட்குறது எதுக்காக? நம்மிலே மாற்றங்கள் வேணும். நம்முடைய இருதயம், அந்த கல்லான இருதயம் மாற வேண்டும். அவர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தந்தாச்சு. நம்ம இனி அந்த வேத வசனத்தை கேட்டு நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கசப்பான இருதயம், பொல்லாத இருதயத்தை நம்ம தான் தூர போடணும். இந்த கசப்புகள் நமக்கு வேண்டாம். ஆண்டவரே, எனக்கு அந்த புதிதான ஆவியை கட்டளையிடுங்க, நவமான இருதயத்தை கட்டளையிடுங்க, கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்க. சிலருக்கு வாழ்க்கையில் எத்தனை கேள்விப்பட்டாலும், எத்தனை அடிப்பட்டாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தங்களை தாழ்த்தி ஆண்டோடைய கையில் ஒப்பு கொடுத்து, நீரே பார்த்துக்கிடுங்கப்பா அப்படி சொல்லதுக்கு முடியாது. சத்தியத்தை கேட்ட உடனே தானே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அந்த இருதயம் கல்லாகவே காணப்படும். நம்ம ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்றிருக்கிறது. நம்ம அந்த முள்ளுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதை மாதிரியும் இருக்கக்கூடாது. விதை முளைக்கும், ஆனால் அந்த முள்கள் சுற்றி இருக்கிறதுனால உலகத்தின் ஐஸ்வர்யம் அந்த செடியை வளர விடாமல் ஆக்குது. கப்பாறையில் விதைக்கப்பட்டதும் அப்படி தான். அதுக்கு கொஞ்சம் முளைக்கும், ஆனால் வேறு போகிறதுக்கு இடம் இருக்காது. ஆகையினால அதுவும் கரிஞ்சி போயிடும். வழி அருகே விதைக்கப்பட்டதும் முளைக்கும், ஆனால் பறவைகள் அதை கொத்தி எடுத்துகிட்டு போயிடும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட செடி தான் வளர்ந்து அது பலன் தரும். அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்தை பண்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தால் என் இருதயத்தை நிறைத்து அந்த புதிதான ஆவி, இந்த கல்லான இருதயம், கசப்பான இருதயம், வைராக்கியமான இருதயம் எல்லாத்தையும் நீர் எடுத்து போட்டு, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டுடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதமே தவிர நம்ம மனம் போல வாழுவதுக்காக அல்ல. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று நீதிமொழிகள் 29:1 சொல்லப்படுகிறது. வசனத்தை கேட்குறோம் இல்லை, டிவியில் பிரசங்கம் கேட்குறோம், யூடியூப்பில் சிலர் கேட்பாங்க, வாட்ஸ்அப்பில் கேட்பாங்க, பெரிய கன்வென்ஷன் கூட்டங்கள் ஆங்காங்கு நடக்கிற சத்தங்களை கேட்பாங்க, ஆலயத்துக்கு போவாங்க. ஆனால் அடிக்கடி வேத வசனங்களாலே தேவன் இடைப்படுவார். ஆனால் அந்த வேத வசனத்தின்படி நடக்க தங்களை அர்ப்பணிக்க மாட்டார்கள். என்ன பிரயோஜனம்? கிறிஸ்தவளாக இருந்து என்ன பிரயோஜனம்? அன்பானவர்களே, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இன்னுமாக ரோமர் 2 அதிகாரம் 4, 5, 6
இந்த 3 வசனங்களை பார்க்கும்போது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார் என்று இருக்கிறது. தேவ தயவு அவர் எப்பவும் தயவுள்ளவர் தான். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். இந்த தேவ தயவு எதற்காக? அவருடைய நீடிய தயவு, பொறுமை, அந்த நீடிய சாந்தம், தெய்வீக குணாதிசயங்களை அசட்டை பண்ணுகிறோம். இங்கே சொல்லப்படுகிறது, பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவருடைய தயவு, தேவ தயவை நீ அசட்டை பண்ணுகிறாயோ? கிருபையின் காலங்கள், இந்த கிருபையின் காலத்தில் தேவன் நமக்கு தருகிற ஒவ்வொரு வேத வசனங்களையும் நாம் தியானித்து உட்கொண்டு எது நம்முடைய இருதயத்தில் தேவையற்றதோ அதெல்லாம் வெளியே தள்ளி, ஆண்டவரே என்னை நீ பரிசுத்தப்படுத்தும். அவருடைய தயவு என்னது? பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வரப்போகுது. அப்போ நம்ம அழுது கூப்பிட்டாலும் கிடைக்காது. இப்போ காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏற்ற காலங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய மன கடினத்துக்கு நம்மை விட்டு கொடுக்கவே கூடாது. ஆண்டவருக்கு கரங்களிலே நம்மை முழுமையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12, 13 இந்த வசனங்களில் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தவே கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர் நமக்கு உள்ளத்தில் ஒரு புதிதான ஆவியை தரக்கூடியவர். உங்களுக்கு நவமான இருதயத்தை தருவேன் என்று வாக்களித்திருக்கிறவர். சில நேரம் குடும்பங்களில் இருக்கிற சில பிரச்சனைகளை நினைக்கும் போது சில காரியங்களை நமக்கு மறக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் கேட்டு, ஆண்டவரே அதெல்லாம் மறக்க வைத்து எனக்கு அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு நவமான இருதயத்தை எனக்கு தாரும். உம்முடைய புதிதான ஆவி எனக்குள்ளே கிரியை செய்யட்டும். நான் உமக்குள்ளே பரிசுத்தமாகவும் ஆண்டவருக்கு பிரியமாகவும் வாழ எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கெஞ்சி கேட்க வேண்டும். எத்தனையோ தடவை வேத வசனங்களை கேட்குறோம் பாருங்க. கேட்டு ஒரு பயனில்லாமல் இருக்கக்கூடாது. அதான் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவார். திடீரென்னு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்கள்? ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களிலே ஆண்டவருக்கு நாம் பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மரியாள் உட்கார்ந்து வேத வசனங்களை கற்றுக்கொண்டாள். அவள் சகோதரி முறுமுறுக்கிறாள். அதை கூட கண்டுக்கிடவே இல்லை. ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா? அவள் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கா, நான் வேலை செய்து கஷ்டப்படுறேன். ஆண்டவர் சொன்னார், தேவையானது ஒன்று, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அந்த மரியாள் தெரிந்து கொண்டாள். அன்பானவர்களே, இன்றைக்கு உலக பிரகாரமாக பார்க்கும்போது அநேக போராட்டங்கள் வரலாம். ஆனாலும் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் பாவத்தையும் பாரத்தையும் எல்லாம் தள்ளி விட்டு நமக்கு நியமித்திருக்கிற அந்த நாம் பொறுமையோடு நாம் ஓடி முடிக்க வேண்டும்.
பாதியில் விட்டுட்டு திகைத்து நிற்கிறது மாதிரி இல்லை. ஆண்டவருடைய சீற்றர்கள் பாருங்க, 12 பேர் ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பில். எல்லாரும் ஆண்டவர் மேலே தோளில் கை போட்டவங்க தான், ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்தவங்க தான். ஒரு பேதுரு மறுதலித்தான். சேவல் கூவுவதற்கு முன்பு 3 தடவை மறுதளிப்பேன்னு சொன்னார். யார் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன்னு தான் சொல்லி பார்த்தார். ஆனால் மறுதளிக்க வேண்டிய நிலைமை வந்தது. மறுதளித்தார். சேவல் கூவிட்டு அப்படியே தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு சமூகத்தில் அழுது புலம்பி பாவ மன்னிப்பை அவர் பெற்றுக்கொண்டார். ஆண்டவரோடு தாலந்தில் கை போட்டவன் தான் யூதாஸ்காரியோத்து. என்னோடு கூட தாலந்தில் கை போடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லியும் கூட அவன் என்ன செய்தான்? போய் காட்டி கொடுத்தான். 30 வெள்ளி காசுக்காக முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். ஆனால் ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருந்தார், இன்றைக்கு இரவு என்னை ஒருவன் காட்டி கொடுப்பான். எல்லாரும் நானோன்னு அடிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லார், என்னோடு கூட தாலந்தில் கை போடுகிறவனே. அப்போ இவனுக்கு குற்ற மனசாட்சி இருந்திருக்கணும். ஆனால் அவனுக்கு இல்லை பாருங்க, இருதயம் கடினமாக இருந்திருக்கு. அந்த இருதய கடினத்தினால் அப்படி சொல்லியும் கூட அவன் போய் என்ன செய்துட்டான்? முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். அப்புறம் ஆண்டவரை பிடித்து அடிக்கிறாங்க, நொறுக்கிறாங்கன்னு வரும்போது குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்துட்டனே, இந்த 30 வெள்ளி காசு என்னத்துக்குன்ட்டு அவன் அதை அங்கே வீசி எறிஞ்சிட்டு மரித்து போனான். பாருங்க, மனம் திரும்பல. அந்த வேதனை, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்துட்டனேன்னு அவன் தற்கொலை மாதிரி அவனுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டான். பேதுரு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி விட்டான். அந்த இருதயம் கல்லான இருதயம். இந்த பேதுருடைய இருதயம் நொறுங்கி போன இருதயம். ஆண்டுடைய சமூகத்தில் நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணிக்கவே மாட்டார். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும், என்ன கஷ்டமானாலும் ஆண்டுடைய சமூகத்தில் பாரத்தோடு கண்ணீரோடு நீங்கள் ஜெபிங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்க. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. திருப்பி அதை தூக்கி தோள வைக்காதுங்க. ஒரு முறை ஆண்டவருக்கு சமூகத்தில் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காத. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு இருதயத்தில் அந்த கல்லான இருதயம் வேண்டாம். ஒரு சதையான இருதயத்தை, ஒரு நவமான இருதயத்தை, ஒரு நல்ல ஆவியை, தூய ஆவியை எனக்குள்ளே தாரும் என்று நாம் கெஞ்சி கேட்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உள்ள கல்லான பகுதிகளை நீர் எடுத்து போடுங்க தாவே. இயேசுவே, ஒரு நவமான இருதயத்தை தருவேன் சொன்னீர், புதிதான ஆவியை தருவேன் சொன்னீர். ஆண்டவரே, எங்கள் கல்லான பகுதிகளை ஆண்டவரே நீர் எடுத்து போட்டு நாங்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் நொறுங்குண்ட இருதயத்தோடு பாதம் பணிந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ தடவை பேசி இருக்கிறீர். ஆனாலும் ஆண்டவரே, அநேக நேரம் ஆண்டவரே மனம் திரும்பினாலும் அநேக நேரம் வைராக்கியம், கசப்புகள், கல்லான இருதயம் ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாய் வாழ தடைப்படுத்துகிறது. எல்லா தடைகளை மாற்றும் ஆண்டவரே. உமது கரங்களில் தருகிறோம், பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. வியாதி பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். உடைய வல்லமையான கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்துக்காக மாத்திரமல்ல, எங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக உங்களை நான் அழைத்து போக வருவேன் என்று சொல்லுகிறேன்.
நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்கள் கல்லான இருதயம் மாற வேண்டும், எங்களுடைய கசப்பான இருதயம் மாற வேண்டும், எங்கள் வைராக்கியமான இருதயம் மாற வேண்டும். நாங்கள் உம்மை போல பரிசுத்தமாக வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை முற்றிலும் தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்படுத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.